ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். வேலைகளுக்கு நடுவே ஆன்மீகம் சாத்தியமா? பக்தர் ஒருவரின் கேள்விக்கு பகவான் ரமணரின் பதிலும் அந்த பதிலுக்கான விளக்கமும். பக்தர்: தினசரி வேலைகளுக்கு நடுவுல ஆத்மாவை அடைய முயற்சி செய்ய முடியுமா? பகவான் ரமணர்: நாம தான் எல்லா வேலையும் செய்யறோன்னு ஏன் நினைக்கிறீள்? நீங்க இங்க வந்ததையே எடுத்துப்போம். வீட்ல இருந்து மாட்டு வண்டியில ஏறினேள், ரயில்ல ஏறினேள், திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனேள், மாட்டு வண்டியில ஏறினேள், இப்ப ஆசிரமத்துல இருக்கேள். கேட்டா ஊர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வந்தேன்னு சொல்றேள். உண்மையிலேயே நீங்க சும்மாதான் இருந்தேள். மாட்டு வண்டியும் ரயில் வண்டியும் தான் வந்தது. ஆனா அத உங்க மேல ஏத்தி நானே வந்தேன்கிறேள். அது மாதிரி தான் எல்லா வேலைகளையும் நாம செஞ்சதான் நம்ம மேல ஏத்திக்கிறோம். எந்த வேலையும் நம்மளோட வேலை இல்ல, எல்லாம் இறைவன் வேலை. பக்தர்: இப்படியெல்லாம் யோசிச்சா சூன்யமாயிடும், மனம் சிந்திக்காது, வேலையும் சரிவர நடக்காது. பகவான் ரமணர்: முதல்ல சூன்யத்துக்கு போங்கோ, அப்புறம் பார்க்கலாம். உரையாடல் விளக்கம். மேற்கண்ட உரையாடல் குறித்து ஒரு மாணவி தன் குருவிடம் விளக்கம் கேட்டு தெளிவு பெறுகிறாள். வணங்குகிறேன் குருவே. எனக்கு ஒரு பெரிய மனக்குறை. உங்களைப் போல ஆசிரமத்திலிருந்தால் நாள் முழுவதும் தியானம் செய்யலாம். ஆனால் எனக்கோ அலுவலக வேலை, வீட்டு வேலை என்று மூச்சுவிடக்கூட நேரமில்லை. இதற்கு நடுவில் நான் எப்படி ஆத்மாவை அறிவது? இதே கேள்வியை ஒரு பக்தர் பகவான் ரமணரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பகவான், நாம தான் எல்லா வேலையையும் செய்யறோன்னு ஏன் நினைக்கிறீள் என்று கேட்டுவிட்டு ஒரு பிரயாண உதாரணத்தை சொல்கிறார். எனக்கு அந்த உதாரணம் முழுமையாக புரியவில்லை குருவே. ஆசீர்வாதம் வண்டார்குழலி. நீ கேட்டிருப்பது இன்றைய காலகட்டத்தில் வேலைக்குச் செல்லும் ஒவ்வொருவருக்கும் உள்ள பிரச்சனை. உன் கேள்வி என்ன? வேலைகளுக்கு நடுவில் ஆன்மீகம் சாத்தியமா என்பதுதானே? ரமணர் என்ன சொல்கிறார் என்றால், வேலைகள் நீ செய்கிறாய் என்பது பொய் என்கிறார். நீ ஒரு செயலை செய்கிறாய் என்று நினைக்கும் வரைதான் உனக்கு சோர்வும் அது ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கிறது என்ற எண்ணமும் வரும். ரமணர் சொன்ன அந்த பிரயாண உதாரணத்தை உன்னுடைய பயணத்தை வைத்தே சொல்கிறேன் கேள். நீ இன்று காலையில் சென்னையிலிருந்து இந்த ஆசிரமத்திற்கு எப்படி வந்தாய்? என் வீட்டிலிருந்து ஆட்டோ பிடித்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தேன். அங்கிருந்து ரயிலில் ஏறி திருவண்ணாமலை வந்தேன். அங்கிருந்து மீண்டும் ஆட்டோ பிடித்து ஆசிரமத்திற்கு வந்தேன் குருவே. இதை பிறரிடம் சொல்லும்போது எப்படி சொல்வாய்? நான் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்தேன் என்றுதானே சொல்வாய்? ஆமாம், அப்படித்தானே சொல்ல வேண்டும். அங்கேதான் தவறு நடக்கிறது என்கிறார் ரமணர். உண்மையாக சொல், சென்னையிலிருந்து இங்கு வரை நீயா ஓடி வந்தாய்? இல்லை குருவே, ஆட்டோ ஓடியது, ரயில் ஓடியது. நீ என்ன செய்தாய்? நான் இருக்கையில் சும்மா உட்கார்ந்திருந்தேன். மிக சரி. உண்மையில் நீ சும்மாதான் இருந்தாய். ஓடியதெல்லாம் அந்த வாகனங்கள்தான். ஆனால் ரயில் செய்த வேலையை, ஆட்டோ செய்த வேலையை உன்மேலே ஏற்றி நான் வந்தேன், நான் பயணித்தேன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா? ஆஹா, இப்பொழுது புரிகிறது. வாகனத்தின் அசைவை நான் என் மீது ஏற்றிக்கொள்கிறேன். இதே போலதான் நம் வாழ்க்கையும். நம் ஆன்மா என்பது ரயிலில் சும்மா உட்கார்ந்திருக்கும் பயணியைப் போல. அது எந்த வேலையும் செய்வதில்லை. அது வெறும் சாட்சி, விட்னஸ். உன் உடலும் மனமும் தான் ஆட்டோவும் ரயிலும். பிரபஞ்ச இயக்க விதி என்ற ஓட்டுநன் உன் உடலையும் மனதையும் வைத்து அலுவலக வேலையையும் வீட்டு வேலையையும் செய்து கொள்கிறான். ஓடுவது உடல், சிந்திப்பது மனம். ஆனால் சும்மா இருக்கும் ஆன்மாவான நீ, நான் வேலை செய்தேன், நான் களைத்துவிட்டேன் என்று உன்மீது உடலின் செயலையும் மனதின் செயலையும் ஏற்றிக்கொள்கிறாய். உன் உடலும் மனமும் பிரபஞ்ச இயக்க விதிப்படி அவற்றின் போக்கில் தாமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அவற்றோடு உன்னை நீ சம்பந்தப்படுத்திக் கொண்டு உன் செயல்களாக கற்பிதம் செய்து கொள்கிறாய். ரமணர் சொல்வது இதைத்தான். எந்த வேலையும் நம்மளோட வேலை இல்லை, எல்லாம் இறைவன் வேலை. நாம் கருவிகள் மட்டுமே. குருவே, தத்துவமாக கேட்க அற்புதமாக இருக்கிறது.
எந்த வேலையும் என்னுடையதில்லை என்றால் எனக்கு மன அழுத்தம் இல்லைடான். ஆனால் அந்த பக்தர் கேட்ட அதே நடைமுறை சந்தேகம் எனக்கும் வருகிறது. இப்படியெல்லாம் யோசிச்சா சூன்யமாயிடும், மனம் சிந்திக்காது, வேலையும் சரிவர நடக்காது என்று பக்தர் சொல்கிறாரே, அது உண்மைதானே குருவே? நான் செய்கிறேன் என்ற ஈடுபாடு இல்லாவிட்டால் அலுவலகத்தில் எப்படி ஒரு செயல் திட்டத்தை முடிப்பது? வீட்டில் எப்படி சமைப்பது? நான் பொறுப்பில்லை என்று விட்டுவிட்டால் மனம் வெறுமையாகிவிடுமே, வாழ்க்கை முடங்கிவிடாதா? இதுதான் அகந்தையின் மிகப்பெரிய தந்திரம். நான் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது என்று அகந்தை நம்மை நம்ப வைத்திருக்கிறது. அதற்கு பகவான் என்ன பதில் சொன்னார் கவனித்தாயா? முதல்ல சூன்யத்துக்கு போங்கோ, அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், அவர் ஏன் அப்படி சொன்னார்? சூன்யம் என்பது ஓர் ஆபத்தான நிலை இல்லையா? ஒன்றுமற்ற வெறுமை இல்லையா? இல்லை வண்டார்குழலி, இங்கே சூன்யம் என்பது வேலை செய்யாமல் தூங்குவதோ மரக்கட்டை போல ஆவதோ அல்ல. சூன்யம் என்றால் அகந்தையில்லாத நிலை, ஈகோ ஃப்ரீ ஸ்டேட். சூன்யம் என்பது வெறுமைதான். ஆனால் அந்த வெறுமை உனக்கு தெரிந்த இந்த நான் என்ற பொய் அடையாளத்தின் வெறுமை, உன் அகங்காரத்தின் வெறுமை. அந்த வெறுமையை நீ அனுபவித்தால் மட்டுமே அதற்கு அப்பால் உள்ள உண்மையான நீயை உணர முடியும். இந்த சூன்யம் என்பது உன் மனம் சார்ந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் கடந்த ஒரு நிலை. அங்கே மனம் சிந்திக்காதா? மனம் சிந்திக்காது என்பது ஒரு வகையில் சரி. உன் வழக்கமான புலன்கள் சார்ந்த அகங்காரம் சார்ந்த சிந்தனைகள் அற்றுப்போகும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு பேரறிவு, ஒரு தெளிவான ஞானம் உன்னில் வெளிப்படும். தேவைப்படும்போது தேவையான சிந்தனைகள் மட்டுமே உதிக்கும். ஆனால் அந்த சிந்தனைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நான் அங்கு இருக்காது. இந்த நிலையில் வேலைகளை நீ செய்யவில்லை. உன் உடல் மனம் வழியாக அவை தாமாக நடக்கின்றன என்ற உண்மை உனக்கு தெளிவாக புலப்படும். ஆஹா, சூன்யம் என்றால் எதுவும் செய்ய முடியாமல் ஸ்தம்பித்து போதல் என்றும் மந்த நிலை என்றும் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். அது நம் உடல் மனம் வழியாக இறைவன் வேலைகளை செய்விப்பதை உணர்வதற்கான அகங்காரம் மறைப்பற்ற ஒரு வெற்றிடம் என்று இப்போது புரிகிறது. ஆனால் குருவே, நான் செய்கிறேன் என்று எண்ணமில்லாமல் வேலை செய்தால் அந்த வேலை சிறப்பாக நடக்குமா? அது எப்படி நடக்க வேண்டுமென்றும் என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டுமென்றும் இறைவன் தீர்மானித்திருக்கிறானோ அது எப்போதும் போல நடந்தேறும். நீ நான் செய்கிறேன் என்று நினைக்கும்போது உனக்கு என்னென்ன வருகின்றன? 1. இந்த வேலையில் வெற்றி கிடைக்குமா என்ற பயம். 2. மற்றவர்கள் நம்மை பாராட்டுவார்களா என்ற எதிர்பார்ப்பு. 3. வேலை முடிவதில் தாமதம் ஏற்பட்டால் கோபம். இது என் வேலை இல்லை, இது இறைவன் வேலை, நான் ஒரு கருவி என்று நீ உணர்ந்துவிட்டால் உனக்கு கவலை இருக்குமா? இருக்காது. பயம் இருக்குமா? இருக்காது. மனம் 100% அமைதியாக இருக்கும். அதனால்தான் ரமணர் முதல்ல சூன்யத்துக்கு போங்கோ, அப்புறம் பார்க்கலாம் என்றார். அங்கே வேலை கெட்டுப்போகாது, வேலை தெய்வீகமாக மாறும். குருவே, பகவான் ரமணரின் ஒரு சிறு பதிலுக்குள் பகவத்கீதையின் மொத்த கர்மயோகமும் அடங்கியிருக்கிறதே. நாம் ரயிலில் பயணிக்கும் பயணியைப் போல சுமையை சுமக்கக்கூடாது. வேலை உடலினுடையது, ஆன்மா சும்மா இருக்கிறது. நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டு சூன்ய நிலைக்குச் சென்றால் இறைவன் நம் மூலம் செயல்படுவான். இப்போது எனக்கு புரிகிறது குருவே. நான் அலுவலக வேலையை விட வேண்டியதில்லை. நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை மட்டுமே விட்டால் போதும். மிகச் சரியாக புரிந்து கொண்டாய் வண்டார்குழலி. நீ கணினியில் தட்டச்சு செய்யும் போதும் சரி, வீட்டில் காய்கறி நறுக்கும் போதும் சரி, உள்ளுக்குள் ஒரு உணர்வை ஓடவிடு. கை செய்கிறது, மூளை சிந்திக்கிறது. ஆனால் நான், ஆத்மா, சும்மா இருந்து இவற்றையெல்லாம் சாட்சியாக பார்க்கிறேன். இவற்றையெல்லாம் இயக்குபவன் இறைவன். இப்படி பழகிவிட்டால் நீ ஆசிரமத்திலிருந்தாலும் அலுவலகத்திலிருந்தாலும் நீ செய்வது தியானம்தான்.
செயலுக்கு நடுவிலும் ஒரு ஆழமான நிஷப்தத்தை நீ உணர்வாய். நடப்பவையெல்லாம் இறை செயல் என்பதை உணர்ந்து அந்த உணர்வு உன்னில் மாறாது நிலை கொண்டு விட்டால் அதுதான் ஆன்மீகம். நீ தனியாக ஆன்மீக பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. குருவே, இறுதியாக ஒரு சந்தேகம். எல்லாம் இறைவன் செயல் என்றால் உலகத்தில் நடக்கும் போர்கள், கொலைகள், கொள்ளைகள், கொடுமைகள் போன்றவையும் இறைவனது செயல்கள்தானா? தீமைகளுக்கும் அவர்தான் பொறுப்பா? அப்படியென்றால் கடவுள் கருணையானவர் இல்லையா? சபாஷ் வண்டார்குழலி, இதுதான் உலகின் மாபெரும் தத்துவச் சிக்கல், தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். எல்லாம் கடவுள் செயல் என்றால் உலகில் நடக்கும் தீமைகளும் கடவுள் செயலா? இந்த கேள்வி எப்போதும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கேள்வி. முழுமையாக இறைவனிடம் சரணடைந்த பக்தனுக்கும் முற்றும் உணர்ந்த ஞானிக்கும் தவிர மற்ற அனைவருக்கும் இந்த கேள்வி உண்டு. முழுமையாக சரணடைந்த பக்தன் இறைவன் செய்வது எதுவாயினும் அது நல்லதோ கெட்டதோ அதில் கேள்விக்கே இடமில்லை என்று சந்தேகமின்றி இருப்பான். முற்றும் உணர்ந்த ஞானியோ பிரபஞ்ச இயக்கத்தின் இரகசியம் உணர்ந்தவன், ஆதலால் அவனும் சந்தேகமின்றி இருப்பான். அத்வைத தத்துவத்தின்படி இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஏகமான பிரம்மம் மட்டும்தான் உண்மையில் உள்ளது. அந்த பிரம்மத்திற்கு அந்நியமாக எதுவும் கிடையாது, எதுவும் நடக்கவும் முடியாது. உலகம், உலகத்திலுள்ள ஜீவன்கள், உலக நடப்புகள் அனைத்தும் வெறும் பொய்த் தோற்றங்கள்தான், காட்சி பிழைகள்தான், காணல் நீர்தான், கனவு போன்றவைதான் என்று அத்வைதம் சொல்கிறது. இதன் அடிப்படை சூத்திரம் பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா, ஜீவோ பிரம்மேவ நா பரஹா. அதாவது பிரம்மம், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை. ஜகத், அதாவது உலகம் ஒரு பொய்த் தோற்றம். ஜீவன், அதாவது நீ, அந்த பிரம்மத்தைத் தவிர வேறல்ல. ஒரு திரையரங்கத்தை நினைத்துக்கொள். திரையில் ஒரு பயங்கரமான போர் நடக்கிறது. துப்பாக்கியால் சுடுகிறார்கள், இரத்தம் சிதறுகிறது, வீடுகள் தீப்பிடித்து எரிகின்றன. நீ படம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய். படம் முடிந்ததும் திரை தீயில் கருகியிருக்குமா? இரத்தக்கரை படிந்திருக்குமா? இருக்காது குருவே. திரை வெள்ளையாக சுத்தமாகத்தான் இருக்கும். இந்த உலகமே ஒரு பெரிய சினிமா. ஆத்மஸ்வரூபமாகிய அல்லது பிரம்மஸ்வரூபமாகிய நாம் தான் திரை. திரையில் நடக்கும் கலவரங்கள் திரையை பாதிப்பதில்லை. அதுபோல உலகத்தில் நடக்கும் நன்மை தீமைகள் நம் ஆத்மஸ்வரூபத்தை பாதிப்பதில்லை. அவையெல்லாம் வெறும் நிழல்கள். நாம் திரை என்ற உண்மையை உணராமல் திரையில் தோன்றும் ஒரு நிழல் பிம்பத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கும் வரை உலகம் உண்மையாகத் தோன்றும். உலக நடப்புகள் பயமுறுத்தும். மரணம் என்பது மாபெரும் துக்கமாக அச்சுறுத்தும். ஆனால் உண்மையில் ஆத்மஸ்வரூபமாகிய நமக்கு இறப்புமில்லை, பிறப்புமில்லை. நீயும் வண்டார்குழலி என்ற இந்த நிழல் பிம்பத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வதாகிய அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு, நான் உடல் அல்ல, நான் அந்த திரை, அதாவது ஆன்மா என்று உணர்ந்துவிட்டால், உனக்கும் இந்த உலகத்தின் ஆட்டங்கள் ஒரு திரைப்படமாகவே தோன்றும். துன்பம் உன்னை பாதிக்காது. புரிந்து கொண்டேன் குருவே. என் மனத்திலிருந்த மிகப்பெரிய பாரம் இன்று இறங்கிவிட்டது. ரமணரின் திருவடிகளுக்கும் உங்களுக்கும் என் கோடான கோடி நன்றிகள். எல்லாம் அந்த அருணாச்சலேஸ்வரனின் செயல். உன் பயணம் அகந்தையை கடந்து சூனியத்தில் நடந்து பூரணத்தில் கலக்கட்டும். ஓம் தத் சத். குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.